பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இத்தனை வருஷங்களாக கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்னுமாக உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து 50வது வெட்டிங் ஆனிவர்சரியை நம்ம அனைவரும் சேர்ந்து கொண்டாடும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் 2 பேருக்கும் எங்களோட மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நாட்கள் நீங்கள் இருந்து கர்த்தரோட கிருபையினால் கர்த்தரோட ஊழியத்தை செய்யவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். பிரதர் பேசலாட். கொலோசியர் 3:13-14 படி ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்கத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுகின்ற வசனத்தின்படி இந்த 25வது திருமண நாளை காண்கிற பிரதருக்கும் சிஸ்டருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். பிரதர் ஆர் சிஸ்டர், உங்களுக்கு என்னுடைய இறுதியும் நிறைந்த வாழ்த்துக்கள். 25வது கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அவங்கள வாழ்த்துறக்கு அளவெல்லாம் பெரிய அளவெல்லாம் இல்லை, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஹாப்பி ஆனிவர்சரி. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு எங்கள் குடும்பமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். ஆமேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசில்லை, ஆனாலும் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் அநேக நாட்கள் நீங்கள் 2 பேரும் சாட்சியாக வாழ்ந்து இன்னும் அநேகருக்கு ஆண்டோட வார்த்தையை எடுத்து செல்கிற ஒரு கப்பிள்ஸாக இருக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறேன். பிரதர் பிரீத்தியக்கா, 2 பேருக்கும் எங்கள் குடும்பமாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். பிரதர் மணிமாறன் அண்ட் பிரீத்தி சிஸ்டர், உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக 25வது திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேன்மேலும் பல ஆசீர்வாதங்களை உங்கள் பெற்றுக்கொண்டு மேலும் பல திருமண நாட்களை காணும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹாப்பி சில்வர் ஜூப்ளி both brother and sister. God give you a great goodness and bright future. God bless you both. Brothers and sister, இனிய 25th திருமண நாள் வாழ்த்துக்கள். God bless you. Praise Lord பிரதர் மணிமாறன் அண்ட் பிரீத்தி சிஸ்டர் இருவருக்கும் 25வது ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வேத வாக்கியத்தின்படி உங்கள் குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் என்று நிலைத்திருப்பதாக சொல்லி வாழ்த்துக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் எழுந்து நின்று 25 ஆண்டுகள் திருமண விழாவை கொண்டாடுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற மணிமாறன், சிஸ்டர் மணிமாறன் அவர்களை நாம் எல்லாரும் அவர்கள் உள்ளே வருகிற போது கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கிற விதமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரதர் மணிமாறன் அவர்களையும் சகோதரியையும் கர்த்தாவே, நீர் திருமணத்தில் இணைத்து 25 ஆண்டுகள் அவர்கள் இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே நீர் முன் தீர்மானித்து எங்கள் வாழ்க்கையிலே அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி.
தொடர்ந்து நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்த, தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்த கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து இவருடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து சில தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணில் அடங்கா நன்மைகள், எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்தியவேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்தியவேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை கூட நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இயேசு நல்லவர், எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். ஒரு நாளும் கைவிடவில்லை, ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே,
எந்த இயேசு உண்மையுள்ளவர். ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நல்ல நாளை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்ததற்காக எல்லாரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 34ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாழில் இருக்கும். இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர், இந்த 25 ஆண்டுகள் இவர்களை நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர், இனிமேலும் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்வோம், இயேசு நல்லவர், எந்த இயேசு நல்லவரே, எந்த இயேசு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட, இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், அவர் போதும். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். Hallelujah. Praise the Lord. Thank you, uncle. That was a big blessing for us. இப்போது அப்பா அம்மா பற்றி, பெரியப்பா பெரியம்மா எங்கள் வாழ்க்கையில் who plays a crucial role. அப்பா அம்மாவுக்கு வெரி இம்பார்ட்டண்ட். எங்கள் ஜெபத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் ரொம்ப சந்தோஷமாக எங்களை வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு கூட வந்தாலும் அரவணைச்சு நல்லா ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் பெரியப்பாவும் பெரியம்மாவையும் அப்பா அம்மா பற்றி பேச கூப்பிட்டுக்கிறேன். பிரைஸ் லார்ட். குட் ஈவினிங். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். சகோதரன் சகோதரியோட 25வது வெட்டிங் அனிவர்சரியில் கர்த்தர் கிருபையாக நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டதுக்கு எங்கள் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தோம். ஆண்டவர் அறியாத குடும்பம். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவ அப்பா அம்மாவும் சிறு வயசுலேயே அவங்க காலேஜ் டேஸ்லேயே அறிஞ்சிருந்துருக்காங்க. அதனால் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது உண்டு. 2 பசங்க தான். நான் என்னுடைய 2 இயர்ஸ் யங்கர் தம்பி மணிமாறன். நாங்கள் ராமநாதபுரம்ங்கிற ஒரு ஊரில் தேவிப்பட்டினம் ஒரு ஊர் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில். அங்கே தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆக்சுவலாக அம்மா அங்கே டீச்சராக இருந்தாங்க, அப்பா அங்கே எஜுகேஷ்னல் ஆஃபீஸராக இருந்தாங்க. 2 பேரும் அடுத்தடுத்த வயசுங்கிறதுனால சின்ன வயசில் பயங்கரமான டக் ஆஃபாக இருக்கும். பயங்கர பிரச்சனையாக இருக்கும் 2 பேர்த்துக்கு இடையில். நல்லா சண்டை போடுவாங்க. ஏதாவது கோவப்பட்டுட்டோம்னா எடுத்து எதாவது கையில் என்ன கிடைக்குதோ எடுத்து எரிஞ்சிருவான். ஆனால் அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, அப்பா ரொம்ப சாஃப்ட். அதனால் அம்மா தான் அடி. டீச்சருங்கிறதுனால உரிச்சு எடுத்துருவாங்க. அடின்னா அங்கே அம்மா மாதிரி அடிக்க முடியாது. அதனால் 2 பேர் யார் சேட்டை பண்ணாலும் 2 பேர்த்துக்கு அடி விழுகும். நான் எனக்கு அடி விழுந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் அப்படின்னு அடிக்கிட்டே உட்காந்துருப்பான். நீ அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க. அதனால் 2 பேருக்குமே ரொம்ப எந்த சேட்டையும் பண்ணாலே கொஞ்சம் இதாக தான் இருப்பான். பட் 2 பேருமே நல்லா சேட்டை பண்ணுவோம். நான் அதில் கொஞ்சம் கூட எங்கேயாவது பக்கத்து வீட்டு பையனும் கூட சேட்டை பண்ணிடுறது, ஏதாவது பண்ணிடுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த ஸ்டேஜஸ் ஸ்கூல் டேஸ் கலந்தவுடனே நான் ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். அவன் வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தனால அந்த பிரிவு அப்புறம் எங்களுக்கு இடையில் ஒரு நல்ல பாண்டாகிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதுக்கு உடனே 10th 12th அந்த ரேஞ்சுக்கு போன உடனேயே அதுக்கு தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். ஆக்சுவலாக
அவனும் அவன் விஷயங்களை எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான், நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ரொம்ப போயிட்டுருக்கோம். நான் படிப்புலாம் கொஞ்சம் நான் நல்லா படிப்பேன். என் தம்பியோட நான் படிப்பு ஜாஸ்தி எனக்கு. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எங்கள் அப்பா மத்தியில் எனக்கு சலுகை ஜாஸ்தி. ஏன்னா நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிறதுனால. இவனை கண்டாலே கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். உங்களுக்கு திருட்டுப்பையன், அவன் கள்ளப்பையன், ஏதாவது பண்ணுவான் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா. அப்போது நான் வந்து இன்ஜினியரிங் சேர்ந்தேன். அவன் வந்து ஜமால் முகமது காலேஜில் வந்து இங்கே சேர்த்தான். அங்கே போய் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஜாயின் பண்ணான். நானுமே இப்போ ஒழுங்காக காலேஜுக்கு போகிறதில்ல, அவனும் காலேஜுக்கு போகிறது. ஏன்னா +2 வரைக்குமே வந்து நாங்கள் வந்து ஹைலி வந்து அம்மா அப்பாவுடைய கண்ட்ரோலில் வளர்ந்ததுனால ஒரு காலேஜுன்னு போயிட்டோடனே என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஃப்ரீயாகி ரொம்ப நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எல்லா சேட்டைகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாகவே ஒழுங்காக படிக்காமல் ரொம்ப சேட்டைகள். அப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம அறியலை, ஆண்டவர் அறியலை சுத்தமாக. ஆண்டவர் அறியாத குடும்பங்கள் வந்து இந்து குடும்பங்கள் மேக்ஸிமம் வந்து ரொம்ப லிபரலாக இருக்கிற குடும்பங்கள் இப்படி தான் இருக்கும். அது வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனங்களே உள்ளே போகலை. இல்லை, உள்ளே போனால் தானே பண்படுவோம். அதனால் சேட்டைகள், கொஞ்சம் சேட்டைகள்லாம் ரொம்ப இதில் சும்மா சாதாரண சேட்டைகள் தான். ஆனால் பட் அவன் வந்து கொஞ்சம் சீட்டு விளையாடுறதுல ரொம்ப மண்ணு, ரொம்ப பயங்கரமாக விளாடுவான். நாங்கள் எங்கள் ஃபேமிலியாகவே வீட்டில் உட்காந்து விளாடுவோம். நாங்கள் அப்பா, எங்கள் அம்மா விளாட மாட்டாங்க. அப்பா ரசிக்கப்படுறது அஃப்கோர்ஸ் அதில் எந்த மாற்றம் இல்லை. சீட்டு விளையாடு எதாவது சொல்லணும்ல, உன்னை பற்றி வேறு என்ன சொல்கிறது, வேறு ஆகுன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. அதனால் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி தாங்க அது கிமு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது எங்கள் லைஃப்பில். அதனால் அவன் என்ன பண்ணுவான், சீட்டு நல்லா பயங்கரமாக விளாடுவான். அங்கே காலேஜ்லேயும் போய் கிளாஸுக்கு போகாமல் சீட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஹாஸ்டல்லேருந்து படிச்சோம்னா ஒரு ஹாஸ்டலில் புது ஒருத்தர் வந்து போட்டு வச்சுருந்துருக்காங்க போல் இருக்கா. அந்த வார்டன் வந்து கையங்கலமாக பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு கிளாஸுக்கு வரக்கூடாது இனிமேல் நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அங்கேருந்து கால் வந்துச்சு. எங்கள் அப்பா சான்ஸே இல்லை, எங்கேயுமே போக மாட்டாங்க. வெரி சாஃப்டாக, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அதனால் அம்மா வந்து சரி நீ போய் ஏதாவது பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு வாடா அப்படின்ட்டு என்னையே அனுப்புனாங்க. நான் பெரிய யோக்கிய மாதிரி போனேன். அங்கே போனவுடனே சும்மா அவர் இந்த வார்டனை பற்றி கொஞ்சம் விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடி. அப்போ தான் ஒரு பிஹெச்டியில் பிஹெச்டி வாங்கியிருப்பார் போல் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அவருக்குள்ளே போன உடனே அது ஆக்சுவலாக வந்து டீச்சர் ஃபேமிலிங்கிறதுனால வீட்டுக்கு யார் வந்தாலுமே எப்படி வரவேற்கணும், அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எவ்வளோ ஹம்பிளாக அவங்கள ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து எங்கள் அப்பாவுடைய அந்த இது டீச் பண்ணது வந்து ஜாஸ்தி. யாராக இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு தான் வரவேற்கணும். வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது, அப்படின்னு வணக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அப்பா. அதனால் வந்து எனக்கு வந்து அவரை போன உடனே, அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே இவனே நானும் உள்ளே போகிறோம். சார் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. என்ன எதுக்கு அப்படின்னாரு. இல்லை பிஹெச்டி டாக்டரேட் வாங்கியிருக்கலாம் அப்படின்ன உடனே அவர் அவ்வளோதான் கூல் ஆகிட்டார். அதோட இந்த மாதிரி சார் உட்காருங்க என்னாச்சு அப்படின்னு சொன்னால் என் பிரதர் தான், இவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, இவர் இந்த மாதிரி பண்ணிட்டார், ரொம்ப சாரி சார், உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு, ரொம்ப வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க வந்தேன்னா உடனே அவர் ரொம்ப அவருடைய இதை கங்க்ராச்சுலேட் பண்ண உடனே அவர் ஆஃப் ஆகிட்டார். அதோட அவர் உடனே வந்து மணிமாறன் இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டார். கர்த்தர் கிருபையில் அதை வந்து வீட்டில் சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்து இப்படி தான் ஆக்சுவலாக வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போது ஒன் ஃபைன் டே வந்து அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா எல்லாம் வந்து அப்படியே ஜீசஸ் ஸ்கூலில் அந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரோக்ராமை வீட்டில் பார்க்க ஆரம்பித்து அது ஒரு டக்குன்னு ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் முதல்ல ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இவன் வராமல் இருந்தான். ஏன்னா அவன் பிரீத்தியோட ஃபாதர் வந்து அவங்க வந்து ஸ்டான்ச்சு ஒரு முருக பக்தர். அவர் ரொம்ப நல்ல அருமையான மனுஷன், ஆனால் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர். அவங்க கல்யாணம் 2 பேரும் கல்யாணம் ஆச்சு 2001.
அப்போ வந்து அம்மாவுக்கு ஒரே பாரம் என்னென்னா, இவன் வந்து ஆண்டவருக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஆனால் நான் சொன்னேன், நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன், கர்த்தருக்குள்ளே நிச்சயமாக வருவாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்த மாதிரி அவனும் வருவான். நீங்கள் அதில் எனக்கு வந்து ரொம்ப விசுவாசம் இருந்துச்சு, ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து சபரிமலை போகிறது எல்லாமே போயிட்டுலாம் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையில் வந்து வந்த உடனே அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவன் வந்து ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்கிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ட்ராவல் ஆகி இங்கே வந்தான். 2004 வந்தான். துபாய்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை தான். ஆனால் நம்ம சபைக்கு வந்துட்டான். ஆண்டவர் கிருபையில் நம்ம சபைக்குள்ளே வந்ததுலேருந்தே அவனுடைய லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் கர்த்தர் கிருபையில். சபையோட அசோசியேஷன் ஆன உடனே அவனுக்கு ஒவ்வொரு சைஃபாக அப்படி ஆச்சு. அப்புறம் நான் 2007 நாங்கள் வந்தோம். நாங்கள் 2 பேருமே நாங்கள் வந்து ஃபேமிலி எல்லாம் ஊரில் இருந்தாங்க. ஆனால் பட் நாங்கள் வந்து இங்கே எந்த ப்ரேயர் செல்லில் எங்கள் ப்ரேயர் செல் எல்லா ப்ரேயர் செல்லையும் நாங்கள் போய் விசுவாசத்தோடு அந்த நோட் புக்கில் எழுதி எங்கள் ஃபேமிலியை நாங்கள் கூப்பிட்டு வரணும், எங்கள் ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அதை நாங்கள் எழுதி வைப்போம். நான் எந்த காலத்தில் விடவே மாட்டேன். அதை வந்து கண்டினியூஸாக எழுதுறதில் வந்து எனக்கு வந்து அந்த விசுவாச குறைச்சலே இல்லை. கர்த்தர் கிருபையில் முதல்ல 2010 அவங்க ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கப்புறம் 2011 எங்கள் ஃபேமிலி வந்துச்சு. சின்ஸ் தென் கர்த்தர் கிருபையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கர்த்தர் கிருபை தான் எங்களை வழி நடத்துது. அவங்களும் ஆண்டவர் கிருபையில் ஃப்ராங்க்லின் வந்து இங்கே வந்து தான் பிறந்தான். கர்த்தர் கிருபையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவனுக்கு ஒரு 2014 ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் ஆண்டவர் மிக கிருபையை அவன் வாழ்க்கையில் செஞ்சார். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை அது செய்தார். நாங்கள் குடும்பமாக இந்த தேசத்தில் இருக்கிறதுக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய கிருபை அளித்தார். இந்த 25வது வருடத்தை திருமண நாளையும் நாங்கள் ஒரு 30th anniversary ஒரு டிசம்பரில் கொண்டாடினோம். அது ஆனால் இதை பார்க்குறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையில் தகப்பன் மாதிரி இருக்கிற நம்ம பாஸ்டர் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாம் அந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களோட மூப்பர்களோடையும் பிரதர்ஸ், எங்களோட ரொம்ப அசோசியேட்டாக இருக்கிற பிரதர்ஸோடையும் மணியோட கலீக்ஸ் எல்லாத்தையோடையும் நாங்கள் இந்த மணியோடைய 25th anniversary கொண்டாடுறதுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய கிருபையை செஞ்சார். கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி. Thank you so much, Peripa and Perima. Words can't express you don't know how much you mean to both of us and our entire family. Having you here with us is means the entire world to us. So thank you so much for that. And idukaduthu another big blessing that God has given us inga UAE desathula is like the Yajman prayer cell. Every day, every week and every month, if there is one thing நாங்கள் எப்பயுமே காடுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுனா that we are always grateful and thankful to God is the Ajman Prayer Cell. And Mohan uncle and Prema auntie are the building blocks of Ajman Prayer Cell. And words can't express how much நீங்களா எங்களுக்கு இருக்கிறது means so much to us. So I now call Mohan uncle and Prema auntie to come and talk about my mom and dad. நம்ம ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வந்திருக்கோம். 25 வருஷம் பிரதரை கர்த்தர் சுபத்திரமாக பாதுகாத்து இந்த தேசத்தில் வச்சு அவங்க குடும்பமாக நம்ம மத்தியில் நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த இடத்த கொண்டாட வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் மணிமாறன் குடும்பத்தை நினைத்திருக்கிறாரு, பிரீத்தி சிஸ்டர் நினச்சிருக்கிறாரு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வச்சிருக்காரு. அந்த சித்தம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றி வந்திருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவதாக பிரதர் எனக்கு 2010 தெரியும். அதுக்கு முன்னாடி 2005 வந்திருக்காங்க. பட் 2010 அஜ்மானுக்கு வந்தாங்க. அஜ்மான் வர டைமில் இவங்க 3 பேராக தான் வந்தாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்க, அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்தாங்க, சிஸ்டரும் ஸ்ரீஜா வந்தாப்புல. இவங்க வந்துட்டு எங்கள் கூட ஐக்கியம், ஓகே, எல்லா ப்ரேயர்ஸ்லையும் அட்டெண்ட் பண்ணுவாங்க, எல்லா காரியங்கள்லையும் வருவாங்க, எந்த ப்ரேயருக்கு கூப்பிட்டாலும் கரெக்டாக வந்துடுவாங்க. எல்லா காரியத்துலேயும் அவங்க அதாவது ஃபஸ்ட்டில் நிற்பாங்க. எல்லா காரியத்துலையுமே ஃபஸ்ட்டில் நின்றுட்டு அவங்க செய்வாங்க. எந்த ஒரு ப்ரோக்ராம் அஜ்மானில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லீவ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டில் பிரதர் கேட்பார், நம்ம எப்போ எங்கே போகலாம், வெளியே போகலாம், டூர் போகலாம். அதை டூரை முன்னிறுத்து நடத்துகிறதே அவர் தான். அப்படி நிறைய காரியங்கள் எங்களுக்கு செய்திருக்காரு.
இன்னும் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் குறிச்சும் 2 பேரும் எல்லா இடத்துக்கும் வருவாங்க, எங்கே போனாலும் இம்மிடியட்டாக வந்துடுவாங்க. அப்படி கர்த்தர் அவர்களை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து இந்த அஜ்மான் பகுதியில் வச்சு நம்மளுடைய சபைக்கும் எனக்கு என்னென்னா பிரதர் பற்றி இன்னொன்று என்னென்னா, சபையில் முன்னாடி பேப்டிசம் சர்வீஸ்க்கு ஜான் ஒரு பிரதர் வந்துட்டு இருந்தார், அவர் தான் எல்லாம் நோட் பண்ணுறது. இவங்க வந்த பிறகு 2 சகோதரர்கள், இவங்களை பார்த்தா யார் அண்ணன் யார் தம்பின்னு தெரியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துகிட்டு இருந்து கர்த்தர் அவங்க 2 பேரையும் அதிசய விதமாக எல்லா பேப்டிசம் சர்வீஸுக்கும் வந்து ஒவ்வொருத்தங்களையும் நோட் பண்ணி அதை இம்மட்டும் அந்த ரெக்கார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணி அவங்க செய்கிறாங்கன்னா அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. கர்த்தர் அவர்களை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து இம்மட்டுமாக அவர்களை வழிநடத்தியிருக்காரு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பிரீத்தி சிஸ்டரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்முடைய ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் வந்து தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை கண்டு விவாகம் பண்ணினார்கள், மணந்து கொண்டார்கள். இங்கே மனுஷகுமாரன் ஒரு ராஜகுமாரத்தியை 25 வருடங்களுக்கு முன்பாக கண்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 25 வருஷமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. சிஸ்டர் வந்து கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுறது கிடையாது, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறது கிடையாது, நிகழ்காலத்தை குறித்து நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்ல டூருக்கெல்லாம் போவாங்க. போய் நமக்கெல்லாம் தெரியும்ல லாஸ்ட் மந்த் அவங்க எப்படி நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கடி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி சிஸ்டர் நடக்க முடியாது, பிரதர் தான் கைத்தாங்களாக கூட்டிகிட்டே நடப்பாங்க. அந்த மாதிரி அருமையான ஒரு குடும்பம். இன்னொன்று சிஸ்டர் பற்றி சொல்ல போனோன்னா, அவங்களுக்கு மனுஷ தயவு குடும்பங்களுக்கு இருந்தால் கூட அந்த சகோதரியினுடைய ஜெபம், ஆக்சுவலாக பிரதர் உடம்பு முடியாமல் இருந்தப்போ ஜிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வச்சு ஹார்ட் பீட் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வெளியே வந்து. அப்போ நாங்கள்லாம் வெளியே உட்காந்துருந்தோம். ஆனால் அந்த யார் தான் இருந்தாலும் கர்த்தர் மனுஷர்களை வைத்திருந்தாலும் இந்த சகோதரி அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபந்தான் அன்னைக்கு மணிமாறன் பிரதருக்கு வந்து கர்த்தர் அந்த உயிரை கொடுத்து திரும்ப இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட இருந்து அவர்கள் நம்மோட ஒரு குடும்பமாக ஐக்கியப்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதுக்கு காரணம் இந்த சகோதரி தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் அன்பாக பேசுவாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுற இடத்துல கூட குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்கள ரொம்ப பிடிக்கும், இந்த டீச்சரை இந்த மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அன்பான ஒரு டீச்சர். ஸோ இந்த ஃபேமிலி உங்களை வந்து கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் குடும்பமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Thank you so much, Uncle and Auntie. That was very insightful and thank you so much for sharing those words. இப்போது நாங்கள் வந்துட்டு we had something fun planned. ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி கேம் வச்சுருக்கோம். அண்ட் இந்த கேமுக்கு பேர் இட்ஸ் கால்டு ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு. அதுக்கு தான் இதுக்கு பேர். இதுக்கு கொஞ்சம் ப்ராப்ஸ்லாம் தேவை. ப்ராப்ஸ் எங்கே கொண்டு வாங்க. ஓகே, சேரை கொஞ்சம் நாங்கள் திருப்பி போட போகிறோம். சாரி, வியகனா நோ, நீங்கள் வந்துட்டு அந்த சைட் ஃபேஸ் பண்ணுவீங்க, அம்மா இந்த சைட் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ வி ஹாவ் 2 sets ஆஃப் பலூன் ஹியர். ஒன்று வந்துட்டு பிங்க் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு கொஷனாக கேட்பேன், நானும் தம்பியும் ஆல்டர்னேட் அண்ட் வில் ஆஸ்க் சம் கொஷின்ஸ். நாங்கள் கேட்போம் ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு டூ திஸ், இல்லை ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு டூ தேட். இப்போ நீங்கள் இதை வந்துட்டு மோஸ்ட்லி பண்ணுறது அப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அப்பா நீங்கள் இது மோஸ்ட்லி பண்ணுறது நான் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளூ கலர் பலூனை ரைஸ் பண்ணோம். ஓகே, ஆமாம், ப்ளூ கலர் அப்பா, பிங்க் கலர் அம்மா. ஓகே, ப்ளூ ஃபார் பாய்ஸ், பிங்க் ஃபார் கேர்ள்ஸ். அந்த மாதிரி we're going. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு forget where they kept their phone? அவங்க ஃபோனை எங்கே வச்சாங்கிறத மறக்கிறது யார்? தப்பு போங்க, அவுட். வெரி பேட், அவுட். அப்பா அம்மா நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. நாட் ஃபேர், என்ன மாற்றிட்டீங்க. ஓ
Oh my god. Nice, nice. Okay, அடுத்த question. Who's most likely to say sorry first after a fight? யார் வந்து என்ன சாரி சொல்கிறது ஃபைட்டுக்கு அப்புறம்? Aww. Okay, yeah, you guys win in this. 1 point. Yay. Clap for them. Okay, அடுத்தது. It's like who's most likely to cry during emotional moments? Who's most likely to give the best life advice? யார் அதிகமாக கொடுக்கறது, கரெக்டாக கொடுக்கறது? என்னது இல்லை இல்லை, இது அம்மா வந்துட்டு லை, அம்மா என் ரியாக்ஷன் பார்த்துட்டு சொல்கிறாங்க. நோ அம்மா, டோன்ட் லுக் அட் மீ. That's funny, that's funny. Anyways, அடுத்த question. Who's most likely to remember most important dates and anniversaries? Actually, true. fun fact about அம்மா வந்துட்டு மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. லைக் அப்பாவை பற்றி எஸ்பெஷலி 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா என்னை பார்க்க வந்தப்ப இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இந்த ஷூ கலர் போட்டிருந்தாங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தாங்க, காலேஜ்லேருந்து வந்தப்போ பார்க்கும்போது என்ன கலர் ஷூ போட்டிருந்தேன், என்ன கலர் சட்டை போட்டிருந்தேன்னு சொன்னாங்க. That's like a gift that she has. Amma can remember dates, remember incidents. Amma மாதிரி யாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. We'll end with 2 more questions. That's it. அடுத்தது. Who's most likely to pray for parking space and finds it? பார்க்கிங் கிடைக்கணும்னு ரொம்ப ப்ரேயர் பண்ணி கடைசியில் கண்டுபிடிக்கிறது யார்? ஆனால் ஆக்சுவலி நிறைய வாட்டி நான் அம்மா வந்து என்னது டைரக்ஷன் காமிச்சு ஓகே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக இருக்கும். லைக் ஓ டேம், அம்மா கேன் ஃபைன். தட்ஸ் நைஸ், தட்ஸ் நைஸ். லாஸ்ட் கொஸ்டின். ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு சீக்ரெட்லி வரி மோர் அபவுட் தி அதர்? இன்னொருத்தவங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறது யார்? ஓ நீங்கள் அப்பா அப்பாங்கிறாங்க. That's really nice. Thank you so much. Clap பண்ணலாம். People, you can like sit straight. Yeah, that's it. It's funny.
talk about Appa and Amma, I think the video explains who they are actually as a person. And now, when I was growing up, one compliment that I've kept receiving was that நான் பார்க்க ரொம்ப அம்மா மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. I've genuinely felt that too. நான் பார்க்க ரொம்ப அம்மா மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் லைக் பீப்புள் ஹூ ஆக்சுவலி நோ மீ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்துட்டு அப்பாவோட காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது லிட்ரல் Control-C, வெர்ஷன் ஆஃப் அப்பா தான் நான் ஐ திங்க் நான் ரீசெண்டாக ஒரு குட்டி மீம் பார்த்தேன் விச் வெண்ட் லைக் ஒரு டைனிங் டேபிளில் ஃபாதர் அண்ட் டாட்டர்ஸ் லைக் சிட்டிங் அண்ட் ஈட்டிங் அண்ட் தேர் லைக் கட்டிங் சாண்ட்விச்சஸ் இன் த சேம் வே, தேர் ஈட்டிங் இன் த சேம் வே. அண்ட் தென் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக தாட் வந்தது இது நானும் அப்பாவும், பிகாஸ் the way we do and everything has been so similar to me and my dad. And I think நான் அப்பா கிட்டேருந்து ரொம்ப கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்னென்னா the love for God that he has and how he puts God first in everything that he does. Be it work, be it family, be it anything else. He always makes sure that God is first and he gives him that place, and he always finds ways to honor God. And that is something that I've learned from him. And one thing about my அம்மா என்னென்னா, அம்மா மாதிரி இன்னொருத்தவங்களை கேர் பண்ணுறவங்க நான் வந்து பார்த்ததில்லை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்பாவை மட்டும் இல்லை, என்னை மட்டும் இல்லை, தம்பியை மட்டும் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி டு யாராச்சும் எப்போ ஐம் ப்ரிட்டி ஷுர் அம்மா கூட வேலை பார்க்குறவங்களாம் கேன் ரிலேட். யார் வந்துட்டு எப்போ லோவாக இருந்தாலும் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு லைக் கால் அண்ட் ஆஸ்க் ஆர் யூ ஃபீலிங் குட், த ஃபர்ஸ்ட் பர்சன் டு நோட்டிஸ். ஆக்சுவலி ஒரு ரூமில் ஒருத்தவங்க சேடாக இருக்காங்கன்னா ஏன் சேடாக இருக்காங்க, என்னாச்சு அப்படின்ட்டு அவ்வளோ அக்கறையாக போய் கேட்குறது, இட் ரிக்வயர்ஸ் அ ஹார்ட். அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ஐவ் ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர் ட்ரெஷர்ட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மை மாம். Thank you. ஒரு குட்டி இன்சிடெண்ட் ஹேப்பன் ரீசெண்ட்லி விச் வாஸ் லைக் ஐ திங்க் 2 to 3 weeks பேக். என்னோடய பஸ்ஸு வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஐ திங்க் ஐ இமீடியட்லி அப்பா ஆக்சுவலாக ஆஃபீஸுக்கு கிளம்பிகிட்டு இருந்தாங்க. ஐ இமீடியட்லி கால்ட் அப்பா. ஐ வாஸ் லைக் அப்பா நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் கம் பிக் மீ அப், யூ வில் ஹேவ் டு ட்ராப் மீ டு யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. அப்போ வாஸ் லைக் சரி ஓகே நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். அப்பா கேட்ட ஒரே கேள்வி, ஹி வாஸ் லைக் காலைல சாப்பிட்டியா அப்படின்ட்டு. இல்லைப்பா அவசரத்தில் நான் சாப்பிடல அப்படியே வந்துட்டேன் அப்படின்னேன். ஐ வாஸ் லைக் சரி ஓகே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. லைக் ஓகே அப்பா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து ஐ திங்க் 2 minutes கேப்லேயே அம்மா திரும்ப கால் பண்ணிவிட்டு அம்மா வாஸ் லைக் பஸ்ஸில் ஏறிட்டியா அப்படின்ட்டு கேட்டாங்க. வாஸ் லைக் இல்லைம்மா மிஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்படின்ட்டு. அண்ட் ஐ வாஸ் லைக் சரி ஓகே ஒன்றும் கவலைப்படாத, பத்திரமா வீட்டுக்கு போய் பத்திரமா காலேஜ் போய் சேரு, இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு. அப்பா வந்து பிக்கப் பண்ணாங்க. ஹீ லைக் பேக்ட் மை பிரேக்ஃபாஸ்ட் இன் லைக் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி எனக்காக அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. தட் ப்ரிட்டி மச் சம்ஸ் அப் ஹூ தே ஆர் அஸ் பேரண்ட்ஸ். they didn't scold me. நான் ஏன் இன்ன வரைக்கும் ஆக்சுவலி நான் ஏன் அன்றைக்கி பஸ் மிஸ் பண்ணேன்ட்டு கேட்கவே இல்லை ரெண்டு பேருமே. இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங். ஆனால் எனக்கு வந்துட்டு அன்றைக்கி அவங்க என்னை வந்துட்டு நீ ஏன் பஸ் மிஸ் பண்ணேன்னு கேட்காம அன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்காக டிஃபன் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணி கொண்டுட்டு வந்து இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. அண்ட் தட் ப்ரிட்டி மச் சம்ஸ் அப் ஹூ தே ஆர் அஸ் பேரண்ட்ஸ். அண்ட் எனக்கு பைபிளில் வந்துட்டு லவ் ரிலேட்டடாக பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வேர்சஸ் இஸ் from 1 Corinthians chapter 13 and 4-8, which goes like, love is patient, love is kind, it does not envy, it does not boast, it is not proud, it does not dishonor others, it is not self-seeking, it is not easily angered, it keeps no record of wrongs. Love does not delight in evil, but rejoices with the truth. It always protects, always trusts, always hopes, and always perseveres. And in the verse, literally, என்னோட அப்பா அம்மாவோட மேரேஜில் ஃபுல்ஃபில் ஆகிறத I've been seeing. And I thank and praise God for giving them as my parents, and whatever I've done so far, and whatever I am doing, and whatever I will always do, will always and forever be for you guys only. Thank you so much, and happy 25. So, praise the Lord. Appa Amma patti, I got a lot of memories. There are 2 memories. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. ஆனால் it actually shaped my life. அது என்னை ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு. ஏன் அப்பா பற்றி சொன்னோன்னா, அப்பா இஸ் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆண்டவரை எப்படி போட்டிருக்கலாம், எப்படி அப்பாவோட ஆண்டவர் ஒரு வார்த்தையை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலான்னு ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அதுலேயுமே ஒரு இன்ஸ்டண்ட்டில்
ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணுறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கூட சொல்லியிருக்காரு. அதில் எப்போவுமே ஆஃபீஸ் போகும்போதும் வரும்போதும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காங்க. இது வந்து அப்போ அந்த இன்சிடென்ட் என்கிட்ட சொல்லும் போது ஐ ஃபெல்ட் ஸோ இது ஏன் அப்பாவுக்கு நடந்துச்சு, இந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு. நான் எப்போவுமே ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகும்போதும் இதே வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். என் வாழ்க்கையை அந்த வார்த்தையை ஷேப் பண்ணுச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா இஸ் அ வெரி கேரிங் பர்சன். என்னைய வீட்டில் இருந்துட்டு எல்லாத்துலேயும் என்னை வழிகாட்டுவாங்க, என் படிப்புலேயும் எல்லாத்துலேயும். அதனால தான் நல்லா ஸ்கோர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆனால் சின்ன வயசில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் ஒரு மோமெண்ட் அம்மாவோட என்னென்னா, நான் கிண்டர்கார்டனில் இருந்தேன்னு நினைக்கிறேன். நான் நடுராத்திரி எனக்கு திடீர்னு எழுந்திரிச்சேன். எனக்கு பசி என்னன்னு தெரில, பசி. அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எழுப்பி அம்மா வந்து அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். ஒன்றுமே கேட்காம எழுந்திரிச்சு அவங்க வந்து எனக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ஊட்டி விட்டு போதுமா இல்லை இன்னும் வேணுமான்னு கூட கேட்டாங்க. ட்ரூ. ஆனால் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு எனக்காக குக் பண்ணியிருக்கிறது இட் ஃபெல்ட் ஸோ ஆனர்ட். அப்பா பற்றி என்னென்னா, அப்பா ஆஃபீஸில் டிராஃபிக்லேயே 3 மணி நேரம் எடுப்பாங்க. என்ன ஒரு நாளுக்கு 6 மணி நேரம். அவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே வீட்டுக்கு வந்தோடனே நான் சின்ன வயசில் இருக்கும் போது எனக்காக நான் அப்பா என் கூட விளையாட முடியுமான்னு கேட்டேன். என் கூட எனக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட விளையாண்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இன்றைய நாளின் சர்மனை கொடுக்குவதற்காக ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் எட்வின் தாத்தா டு கம் டு ஸ்டேஜ். அனுராஜா இயேசு நாமத்தினாலே நான் உங்கள் யாரை வாழ்த்துக்கிறேன். இந்த அருமையான சந்தோஷமான நாளிலே மணிமாறன் அந்த பிரீத்தியை கர்த்தர் குடும்பமாக இணைத்து இந்த 25 ஆண்டுகளாக அவர்களை கூட இருந்து போக்குவரத்து ஆஸ்வதித்து இந்த தேசத்திலும் கொண்டு வந்து நம்மோடு கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக விசேஷமாக சபையில் சகோதரன் பிரபா 2 பேரும் செய்கிற ஊழியத்துக்காக நான் நன்றியாக இருக்கிறேன். இந்த 25 ஆண்டுகளை கர்த்தர் கிருபியாக இவளை தாங்கி நல்ல பிள்ளைகளை தந்து அவர்களை கிறிஸ்துவெல்லாம் அவர்கள் வளர்க்கவும் நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளை ஆண்டு கொடுத்து இவர்களையும் நம் சபையில் நல்ல சாட்சியுள்ள குடும்பமாக அவர் வைத்ததுக்காக நான் ஆண்டு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 25 வருஷங்களாக உங்களோட கூட இருந்து உங்களை காத்து ஏந்தி சுமந்து தேவையில் சந்தித்து வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து வருங்காலங்களிலும் உங்களை தொடர்ந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. சபையின் சார்பிலே நான் உங்கள் எல்லாருக்கும் இந்த திருமண அந்த 25வது ஆண்டு வாழ்த்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த வருஷத்தின் வாக்குதத்தின்படி நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய மனதிலே அவருடைய நினைப்பில் நீங்கள் இருப்பதனால கர்த்தர் இம்மட்டாக உங்களை காத்து வந்தார், தேவனை சந்தித்தார். தொடர்ந்து அந்த தேவன் உங்களை மறவாத தேவன், உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். உங்களை தன் உள்ளங்களிலே வரைந்து வைத்து உங்களை போக்குவரத்து ஆஸ்வதித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆபிரகாமின் சந்ததியாக மாறின நம் விசுவாசிகளாகிய ஒருவரையும் கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற ஊழியம் ஒரு முக்கியமான வேலை செய்கிறீங்க, ஆனால் அது சின்சியராக நீங்கள் செய்வதனால அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாமங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் ஜீவிக்கும்போது சங்கீதம் 128 சொன்னது போல் கர்த்தர் உங்களுடைய கையின் பிரசத்தில் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு போக்குவரத்தையும் ஆசீர்வதிப்பார். மனைவி வீட்டில் சந்தோஷத்தோடு தருகிற
ஒரு நல்ல மனைவியாக குடும்பஸ்திரியாக இருப்பார்கள். பிள்ளைகள் நல்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய அறிஞர்கள் வளர்ந்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். உங்கள் குடும்பம் அப்படி இருப்பதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் will bless all your generation, your children and your children. அதனால் இவ்விதமாக கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை மறவாத தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேருக்கு ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். ஸோ இஃப் யூ live a life which is fear to God, God will bless you. And if you believe in God, again God will bless you. So these two simple things, whoever it may be, we have to live with the fear of God. Not only that, you have to put your trust in God. You have to believe in God. Then God will bless you. With this word, I am blessing each and every one of you on behalf of the Tamil Full Gospel Church. God bless you all. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பரம்பிதாவே உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், பெரியவர். குடும்பங்களை கட்டி குடும்பங்களை ஆசீர்வதித்து பள்ளிகை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன எங்கள் பிதாவையும் சோத்திரம். இந்த கிறிஸ்து மூலமாக இவ்வளவு முன்கருத்து தேர்ந்து ரட்சித்து குடும்பம் இணைத்து தேசத்தில் வைத்து நீர் ஆசிர்வத்திரே சோத்திரம். இந்த 25 ஆண்டுகள் கடந்து வர கிருபை சேர்த்துறோம். கைம்பிரசத்தில் ஆசிர்வதித்து நல்ல பிள்ளைகளை தந்து இந்த நாளிலே நன்றி செலுத்தும்படியாக இந்த சில்வர் ஜூப்ளி கொண்டாட முடியாத கிருபை சோத்திரம். இயேசு நாமத்தினால அடியார்கள் ஆஸ்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை கூப்பிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளின் கரம் பிடித்து வழிநடத்தும். நல்ல மெய்ப்பெண் அருந்து குறைவெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதி ஆண்டவரே. நீர் எங்களை மறவாத தேவன், எங்களோடு எங்களை நினைத்திருக்கிற தேவன். இந்த பிள்ளைகளை நீ நினைத்து ஆண்டவரே உள்ளங்கையில் வரைந்து ஆண்டவரே அநேருக்கு ஆசீர்வதியும். கைம்பெற ஆசீர்வாதம், போக்குவரத்து ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஆண்டுகளை நன்மையினால் முடிச்சுவிட்டு கத்தர் நன்மையினால் கிருபினால் முடிச்சுவிட்டோம். ஆண்டவரே
நன்மையாக நடத்தும். அனைவருக்கு ஆசாவையும் இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென். Thank you so much, Pastor. Thank you. ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் கேமு, இதோட எங்களுடைய திருப்திக்காக வந்திருக்கிற உங்கள் மூலமாக ஒரு சின்ன கேமை நாங்கள் பாஸ்டர் மூலமாக செய்யலான்னு நினைக்கிறோம். பாஸ்டர் இதில் வந்து கப்புள் பேர் எல்லாமே எழுதியிருக்கோம். இதில் நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. அவங்கள நம்ம முன்னாடி கூப்பிடலாம். இருக்கட்டும், அது இருந்தால் தனியாக எடுத்து வச்சுருவோம். ராஜன் அண்ட் ஃபேமிலி முன்னாடி வாங்க. 2 பேரும் அப்படியே முன்னாடி வாங்க. அஜ்மன் பிரேசல், ராஜன் அண்ட் ஃபேமிலி. Thank you so much. Thank you so much. சும்மா ஒரு ஆமாம், பிரைஸ் லார்ட். ரொம்ப ஹாப்பி. பிரதர் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறது. ஸ்தோத்திரம். நான் அவரோட ஒரு 6-7 வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப கைண்ட் ஃபேமிலி. அவங்க இது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சரி அதான் கேமு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் கூட அங்கே அஜ்மன் ப்ரேயர் செல்லில் இருக்கிறாங்க. பிரதர் ராஜன், சிஸ்டர் சலோமி பிள்ளைகள் 2 பேரும் ரொம்ப சாட்சிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். முதல்ல சிஸ்டர் தான் திருமணம் செய்யணும்னு நினைக்கிற போது எப்போது ஃபீல் பண்ணீங்க? சிஸ்டரை பார்த்த உடனே எப்போ ஃபீல் பண்ணீங்க இவங்கள தான் நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு? இல்லை ஃபஸ்ட்டு ஃபீலிங் அங்கே பார்த்து சொல்லுங்கள். இல்லை, கேள்வி இன்னும் சரியாக புரியலை. சிஸ்டர் முதல்ல பார்க்குறீங்களா? ஆமாம். மனசுக்குள்ள என்ன ஃபீலிங் வந்துச்சு? இவங்களை தான் திருமணம் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும்னு என்ன ஃபீலிங் வந்துச்சு? நான் அவங்கள பார்க்கும்போது அந்த ஃபீலிங்கே இல்லை எனக்கு. உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மை. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு வேற. கர்த்தருடைய கிருபையில் சலோமி கல்யாணம். அல்லேலூயா. சிஸ்டர்கிட்ட ஒரே ஒரு காரணம், பிரதர்கிட்ட இருந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு குணம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? பிரதர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தில் எது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது ஆண்டவருக்குரிய விஷயங்கள்ல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் ரொம்ப இருந்தாங்கன்னா 100% கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ரொம்ப எனக்கு. அல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். So special. Brother Aruldasan and Grace Arul. Praise Lord. என்ன கேக்குறது பிரதர் இருந்து நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம் இன்னமும் கத்துக்கணும்னு என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் உண்டு. சரி. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. எதுவுமே நோட் பண்ணி வச்சு கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. எதை பார்த்து அதில் வந்து நான் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். கடங்களை தட்டி. இத்தனை ஆண்டுகளாக உங்களை காதலில் வந்து திருமண ஆண்டினுடைய அந்த லவ்வில் இன்னமும் உங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணீங்க? ஸ்டில் யூ ஆர் லவ்விங் வித் மேரேஜ் லைஃப். எஸ், ஸ்டெய்லி யூ ஆர் லவ்விங் வித் மேரேஜ் லைஃப். வாட் இஸ் யூர் ஸ்பெஷல் ஆன்? Because of her only. She's lovable. So and also so I'm sure. ஸ்பெஷல் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இல்ல அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல லைஃப் ஓட்டிக்கிட வேண்டியது. அல்லேலூயா. இந்த ஆன்சர் தான் வேணும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
Michael, Liji Binu. Binu, Michael and Liji Binu. Praise Lord. வாங்க பிரதர். Praise the Lord. Thank you so much. Thank you so much, brother. Thank you so much, brother. Please. She will ask you. Yeah, actually, we don't know Tamil. It's okay, we can understand. You can talk in English also. Thank you so much for your coming also. Yeah. And then, thank you, Liji ma'am. Okay. Who said I love you first in your marriage? It's arranged marriage or love? Arranged marriage. Okay, after that marriage, first who said? Actually, we went for a pre-marriage course. There we are talking together, and we asked first of all not loving. We thought, are you like me? I asked really. Do you like me? I just asked her. She agreed. Same like I asked. She also asked me. This is what happened. It's an arranged marriage. Okay. We have church pre-marriage course, and we are getting chance to mingle each other and to know each other. 3 days staying together means it's like a retreat. It's then there the preparation course is happening. And then I did not get that 3 words. Who said first? Thank you. Actually, more than saying I love you, we were confirming that with wholeheartedly both are entering into the life. That we confirmed. After that, only we got into the relation. So you are the one first, you said? Yeah, maybe. Maybe. Thank you so much. Thank you so much. Wait, one second, sir. A colleague, அவங்க என்னோட colleague. Satish. I'm calling. I'm not joking. It's real. இன்னும் எவ்வளவோ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் அவர் எனக்கு வாங்கி தரல. I am asking so many days. I am asking so many days, which is still pending. ஒரு வீடு. Still pending. Still pending. வீடு. Hallelujah. நிறைவேற்றுவாராக. ஆமென். Hallelujah. பாம் ஜுமைரால. அப்ப கேட்டுட்டே இருக்க வேண்டியதா. பெரிய பெரிய பட்ஜெட்டா இருக்கு பிரதர். பிரைஸ் தி லார்ட். ரைட். உங்கள்கிட்ட பிரதர் 2 பேரும் சேர்ந்து இன்னமும் செல்ல வேண்டிய ஒரு இடம் ஏதாவது பாக்கி இருக்குதா? இந்த டிஸ்டன்ஸ் எனி டெஸ்டினேஷன் போக வேண்டியது மால்தீவ்ஸ் போகணும் இருக்கிறாங்க. எப்போ கொடுக்க போகிறீங்க? இந்த வருஷம் கூட ரெடி தான், வரணும் இல்லை? டேட் அதான் சிஸ்டர் வேணும். எப்போ கூட்டு போகிறீங்க? அது அவளே டிசைட் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம்டு? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். For your patience. Sasikumar, Asha Devi, Shashikumar and Asa Devi.
சிஸ்டர். Thank you. Leonsi ma'am, you please. Okay, nice to meet you. Thank you so much, first of all, for coming. பொதுவாக ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் நிறைய நம்ம வீட்டில், இதுவா அதுவான்னு. இது வந்து இல்லை, சார் கிட்ட கேட்குறேன். அதில் யார் வந்து ஜெயிக்கிறது? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அப்படியா? சம்டைம்ஸ் தான் வரான். அது சும்மா இங்க பப்ளிக்ல பேச வீட்டில் அடி வாங்குறது நம்ம தான். சரி, வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு யார் வந்து ஃபஸ்ட்டு தயாராகி வெளியில் வர்றது? யாருன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வர்றதுக்கு நாங்கள் எப்போவுமே லேட் பண்ணுவோம். இவர் தான் ஃபஸ்ட்டாலாம் ரெடி ஆகிட்டு சோஃபாவில் உட்காந்துருவாங்க. எப்போ எப்போ எப்போ. Thank you so much. Thank you so much. Thank you. Kerala. Thank you. Please, please. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பேஷன்ஸ் ரொம்ப நன்றி. ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் பாக்கி இருக்குது. நம்ம மத்தியில் வந்து ஒரு பிளஸ்டு கப்புள் இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சபடி 52 வருஷம் நம்மளுடைய திருமண ஆண்டை முடித்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்க பாஸ்டர் ஆண்டியையும் அங்கிளையும் நம்ம இப்போ கேட்காம இதை முடிக்கவே முடியாது. ப்ளீஸ் கம் ஆன். ஆண்டி, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். இது வந்து நீங்கள் இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி, புதுசாக மேரேஜ் ஆகி எத்தனையோ ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, இன்னும் வந்து கப்புள்ஸ் இருக்குது. எப்படி இந்த 52 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஒரு 54 இயர்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிடுறோம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி வந்து குடும்பத்தில் அந்த சகோதரிகள் வந்து விட்டு செய்யணும் அப்படிங்கிறது. எல்லாமே ஆண்டோட கர்த்தரோட கிருபை தான். அதோட என்ன சொல்கிறது, ஃபேமிலி, அதாவது என்னுடைய பேரண்ட்ஸை பார்த்து நான் வளர்ந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா இப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்து வளர்ந்தனால எங்கள் அம்மா ரொம்ப பொறுமை, எங்கள் அப்பா ரொம்ப ஒரு மிலிட்ரி ரூலர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் உத்தமன்னா எங்கள் அப்பா மாதிரி உத்தமன் நான் இதுவரை எங்கேயும் பார்த்ததில்ல. எங்கள் அம்மா ரொம்ப பொறுமையாக ஓடிட்டுருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய காலத்துலலாம் ரொம்ப ஒழுங்காக இருப்பாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால நானும் அந்த வழியில் தான் போயிட்டுருக்குறேன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ள ரொம்ப ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, சத்தம் அதெல்லாம் ரொம்ப குறைவு தான் எங்கள் வீட்டில். பொதுவாக நான் இது 100% இவங்க விருப்பத்துக்கு விடுவேன். அது ஒரு பிரச்சனையாக போகுதுன்னா நான் வந்து அது தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவேன். மற்றபடி ஃப்ரீ ஹேண்ட், இவங்க என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இவங்களும் ஜெபம் பண்ணுறது எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா பொறுமையாக போகணும். நான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெபத்தில் வச்சுருவேன். இவங்ககிட்ட பேச வேண்டியதை நான் அதை ஜெபத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவேன். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடித்தார். எங்கள் வீட்டில் அதிகமாக பாடல் சத்தம் இருக்கும். ஏன் நான் பேசுகிறத விட பாடிட்டு தான் இருப்பேன். பாடுற சத்தம் தான் கேட்கும். நாங்கள் 2 பேர் உட்காந்து ரொம்பலாம் பேசிகிட்டே இருக்க மாட்டோம். இவங்க வேலை பார்ப்பாங்க, என் வேலையை நான் பார்த்துட்ருப்பேன். இவங்க ரொம்ப ஃபோனில் பேசுவாங்க, அதை நான் கேட்டுக்குவேன் என்ன நடக்குதுன்ட்டு. கர்த்தர் ரொம்ப நல்லவர், எங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாரு. கர்த்தருக்கு நன்றி சொல்லுறேன். ஹல்லேலூயா. கிளாப். இது ஆலோசனை தான் பாஸ்டர். எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு ஆலோசனையா எப்படி வந்து மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். லவ், ஒரே வார்த்தை.
யூ ஹவ் டு லவ் யுவர் ஒய்ஃப். லவ் மீன் ஒன்றுக்கு வந்து பண்ண போல் அது சாந்தம், பொறுமை, அந்த விட்டு கொடுக்குற சமயம், சாந்தம், அது லவ். அது அந்த அன்புன்னு மாதிரி எல்லாமே அது கவர் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம முதல் கட்டலை நம்மளுக்கு, ரைட்? அதனால் இஃப் யூ ரியலி லவ் யுவர் ஒய்ஃப் இன் ஆக்ஷன் and there won't be any problem. Love. Thank you so much. Thank you. Clap. Thank you so much, Pastor. Thank you so much for your patience. முடிச்சிட்டோம் நம்ம. We are giving vote of thanks right now. ரெண்டு பேர் சார்பாகவே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தேவாதி தேவன், அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ராங்க்லின் பிறந்தபோது இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணேன். இன்விடேஷன்லாம் கொடுத்தோம். பாஸ்டர்ட்டெல்லாம் சொல்லி இது பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அது வந்து திடீர்னு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு இவளுக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு குழந்தைய வந்து அந்நிய தேசத்தில் அது 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவோ காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் ஆண்டவர் தேவ தயவில் அந்த மகனை கொடுத்தாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஒரு ஃபங்க்ஷனை வைக்கலான்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணினாலும் அந்த ஃபங்க்ஷன் எங்களால் நடத்த முடியல. எல்லாம் கொடுத்து வச்சு பாஸ்டர் ஒரே வார்த்தை நான் சொன்னேன், அண்ணி இருக்காக, அண்ணன் இருக்கான், நாங்கள் வந்து சேர்ந்து செஞ்சிடறோம் பாஸ்டர்னு சொன்னோம். பாஸ்டர் ஒரே வார்த்தையில், என்ன பேசுகிற நீ, தாய் இல்லாமல் நீ வந்து பிள்ளைக்கு இது பண்ண போறியா, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லி அந்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. அது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்கமாக வச்சுருந்தோம்னா ஒரு வேளை ஆண்டவர் அலோவ் பண்ணியிருப்பாரோ, எதுக்கு இப்படி நம்ம வந்து அந்த இன்விடேஷன்லாம் கொடுத்து நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் தொடர்ந்து வந்து என்ன செஞ்சிட்டேன்னா, இந்த தடவை நாங்கள் பிளான் பண்ணும்போது 2 மாதம் 3 மாதம் முன்னாடி பிளான் பண்ணும்போது ஆண்டவரை பாதத்தில் தான் வச்சேன். ஆண்டவரை இந்த விழாவை எங்களுக்கு ஆசீர்வாதமாக வாய்க்க பண்ணுங்க, எந்த சூழ்நிலையும் எந்த இது வரக்கூடாது, வந்துட்டு போகிறவங்களுக்கும் வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்களுக்கும் எந்த இது இருக்கணுமோ, எல்லோரும் சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய ஜெபம். குடும்ப ஜெபம்ல 2 பேரும் 4 பேரும் புள்ள எல்லாம் கையை கோர்த்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். தேவாதி தேவன் இந்த நாளில் வாக்கிய பண்ணார். ஹல்லேலூயா, அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் முதல்ல பாஸ்டருக்காக, பாஸ்டரோட ஃபேமிலிக்காக, ஆண்டிக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா பாஸ்டர் வந்து வெக்கேஷன் போயிட்டு கொஞ்சம் நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம். நம்மளுடைய ப்ரோக்ராமுக்காக பாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீபோன் பண்ணி வந்தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்டு பாலின் அண்டு ஃபேமிலி எல்லாம் வந்ததுக்காக, பிரிசிலா சிஸ்டர் அண்ட் எவ்ரிபடி ஆல் ஆர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கம்மிங். எல்டர்ஸ் அருள்தாஸ் பிரதர் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஆண்ட்ரூ அண்ட் பிரதர் அண்ட் ஃப்ரெடி பிரதர் அண்ட் ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச். நம்ம எல்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அஜ்மன் பிரேசல் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நன்றி செலுத்துக்கிறோம். அல்லேலூயா, நிறைய பேர் இருக்கீங்க, அது தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அழைப்பை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதர் மோகன் அண்டு பிரேமா சிஸ்டர், நான் எத்தனையோ தடவை பேசிட்டேன். தே ஆர் ஸோ மச் லவ்விங். அண்டு பாஸ்டர் பிரகாஷ் பாஸ்டர், நம்ம சொன்னதுக்கு ஏற்று இந்த நீங்கள் அந்த ஒர்ஷிப் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் லவ்விங் யூ. அண்டு ஃப்ரைட் இன்டர்நேஷ்னல், மை டீம் அண்டு மை கலீக் ஆர் தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் வந்து சந்தோஷமாக நடத்தி கொடுத்தீங்க. தே ஆர் மை பேக் போன்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லா டீமும் அப்படியே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்டு பிரீத்தியுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, thank you so much. Thank you sir, love you all. We are, thank you so much, we are here, thank you so much. And the event manager Mr. Naveed, இந்த அழகாக நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி இது எல்லாம் நேர்த்தியாக செய்து கொடுத்தாரு. அதற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த டெக்கரேஷன்ஸ் மிஸ்டர் கிரேஸ் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. சர்ச்சில் இருந்து வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்காகவும் நன்றிகளோடு இது இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்காக நான் பேர சொல்லி முன்னாடினாலும் எங்களுடைய ஹார்ட்டில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய நன்றியை செலுத்திக்கிறோம்.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆடியோ அண்ட் வீடியோ மிஸ்டர் மார்ட்டின் அண்ட் டீம் ஸோ ஸ்பெஷல். ஏன்னா வந்து அவங்க நிறைய நாங்கள் முன்னாடியே வந்து இங்கே எல்லாத்தையும் பார்த்து வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி ரொம்ப லைவ் போயிடுது பிரதர். லைவ் ஓகே ஆயிடுச்சா? லைவ் கொண்டு பிரதர் தான் ஐடியா. முதல்ல எங்களுக்கு லைவ் இல்லை, பிளானில் இல்லை. வந்து இங்கே பார்த்தோன்னே செட்டப்பை பார்த்தோன்னே இல்லை பிரதர் கட்டாயம் நம்ம லைவ் போகணும் அப்படின்னு சொல்லி பிரதர் தான் ஐடியா கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். டீம் தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஃபேமிலி, லாஸ்ட் பட் லீஸ்ட் மை ஃபேமிலி. அத்தை ஊர்லேருந்து எங்களுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. அத்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணன் அண்ணி உங்களுக்காக நன்றி. மற்றுமாக அஜய் சிந்துஜா அண்ட் ஸ்ரீஜா அண்ட் ஃப்ராக்லின், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் லவ்விங் யூ. அண்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுக்காக உங்கள் நேரத்தை கொடுத்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததற்காக நன்றி. இதனுடைய பலனை உங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. திரும்பி சொல்லும்போது நீங்கள் பாதுகாப்போடு கூட கொஞ்சம் வந்து சேஃபாக நீங்கள் திரும்பி செல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். நம்மளுக்கு உணவு பின்னாடி அப்படியே ஆயத்தமாக இருக்குது, அப்படியே அந்த பேக் டோரில். ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் இருந்து நம்மளுக்கு டைம் நல்ல டைம் நிறையா கொடுத்துருக்காங்க. டயத்தை பற்றி பிரச்சனை இல்லை, இருந்து பொறுமையாக சாப்பிட்டு ஒருத்தர் விசாரித்து போகுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். முக்கியமாக அங்கிள் ஆன்ட்டி ஒரு நல்ல ஒரு வேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்தது இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே அது ஒரு ரியலாகவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் தான். ஆன்ட்டியை அங்கிள் எந்த அளவுக்கு வந்து கேர் எடுக்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி இவங்ககிட்ட நானும் அதே ஒரு இதாக சொல்லுவேன். ஆன்ட்டியை அங்கிளை பார்த்துக்கிறதும் எப்படிங்கிறது எங்களுடைய ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ரியலி தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த ஒரு இதில் எல்லாரும் இங்கே வந்து எங்களுக்கு இந்தளவுக்கு ஆசீர்வாதமாக எங்களுக்கு அமைச்சு தந்ததுக்காக அனைவருக்கும் நன்றி. ஸ்பெஷலி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வைஸ் அகாடமி and my Liji ma'am, East Point from their side. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். இறுதியாக பிரதர் அருள்தாஸ் வந்து நமக்கு ப்ரேயரை முடித்து வைப்பாங்க. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு போகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நேரடியாகவே ஜபத்துக்கு போயிடுறேன், ஏன்னா நேரம் ஆயிட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக மணமக்களையும் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, பரலோக தந்தையே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மிகுந்த கிருபையோடு கூட நீர் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே இன்றைக்கு ஆண்டவரே பிரசன்னமாகி இவர்களை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக வந்து ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக அருமையான போதகர் அவர்களையும் குடும்பத்தையும் உடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நாங்களும் சபையாக இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமின் வாழ்வையும் காண்பாய் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக நாங்களும் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, வருடத்தின் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின்படி இவர்களை நீர் நினைத்திருக்கிறீர். மறவாத தேவன், இவர்களை நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறீர். தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தந்து கொடுத்து ஆசீர்வதித்து, குறிப்பாக பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, அவருடைய சகோதரன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே வந்திருக்கிற அவருடைய மாமியார் அவர்களையும் அத்தையும் ஆசீர்வதிக்க உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊரிலே இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் பொற்பாதங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. மணிக்கும் பிரீத்திக்கும் 25வது ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 25 ஆண்டுகளாக நீங்கள் ஒற்றுமையாக, சமாதானமாக, சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை நடத்தியதற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுபோல் நீங்கள் இன்னும் வருகின்ற காலங்களிலும் சமாதானமாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக நீங்கள் கருத்துரிமித்த தம்பதிகளாக வாழ நான் வாழ்த்துகிறேன். இன்று போல் என்றைக்கும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ நான் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Happy anniversary, Mama, Atta. God bless you.
ஆதித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். நீத முதற் பொருளாய் நீத முதற் பொருளாய் நின்றருள் சருவேசம். நீத முதற் பொருளாய் நின்றருள் சருவேசம். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. நீடுவாரி திரை சூழ மேதினியை மூடு பாவ இருள் ஓடவே அருள் செய். ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். எங்கனும் நிறைந்த நாத பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிப்பாத. துங்கமாமரை பிரபோதர் கடைசி நடு சோதனை செய்யதி நீத. பங்கில்லான் தாபம் இல்லான். பங்கில்லான் தாபம் இல்லான். பகரடி முடிவில்லான். பங்கில்லான் தாபம் இல்லான். பகரடி முடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும். பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பிறக்கதையாள பிரபாகன். பாத்தலத்தில் சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாலனைத்தையும் பண்பாய் நடத்தியரு. ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினால் நாம் நீணலத்தில்லாமல் அடிந்து இதரு நரகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுளம் உணர்ந்து. பாதகர்க்குயிர் தந்த பாதகர்க்குயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு. பாதகர்க்குயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு. அரண் எங்கள் மீசைதையை வைத்தனர் இது நன்று. அரண் எங்கள் மீசைதையை வைத்தனர் இது நன்று. பகர்ந்த தன்னடியார் குரு சஞ்சலம் இடைஞ்சல் வந்த போதே தயவாகையில். பாரில் நேரிடும் அஞ்ஞான சேத முதற் சூரியன் முங்கிருள் போலவே சிதறும். பமகம பன்னி பமகம பனி சக பமப பன்னி பனி பமப சனி சச பமப சனி பமக சனி சகம பனி சக சச சனி ச சனி பனி நி பனி பமப பமப பமகம சனி ப சனி ப பமகம சச பம பனி ச ம
happy anniversary Manimaran and Preeti. God graces everything. பல்லாண்டு காலம் வாழ்க. பிரீத்தி மேம் அண்ட் சார் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பிரீத்தி மேம். மிஸ்டர் மணிமாறன் அண்டு மிஸ்ஸஸ் மணிமாறன், இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-12 வருஷமாக தெரியும். அவங்களுக்கு இன்றைக்கி வந்து 25th வெட்டிங் ஆனிவர்சரி. 25th வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறத விட எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒன்றா கலந்துக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எஸ்பெஷலி எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஒரு கம்பெனி எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அவர். ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரதர் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு ஃபீல் இருக்குது. அவங்க பல்லாண்டு வாழ்க. அவங்க குடும்பத்தார்களோட சந்தோஷமாக, மன நிறைவோட, மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமீன். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சார், மேம் அண்ட் சார். தேங்க்யூ. 25 வருஷம் பூர்த்தியாகுது மணிமாறன் சாருக்கும் வைஃபுக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாம் நல்லது வரட்டுன்னு ആശംസിക്കുന്നു. 24 ഇയർ ഫിനിഷ് പൂർത്തിയാകുന്ന മണിമാറൻ സാറിനും പ്രീതി മേഡത്തിനും എൻ്റെ ഹൃദയംഗമമായ ഒരു വിവാഹ മംഗള ആശംസകൾ. ഓക്കെ. 25 years marriage. Thank you all. Thank you very much. ஹாய் சார், வணக்கம். 25 years மணிமாறன் சார் அண்டு பிரீத்திமா அண்ணி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். நல்லபடியாக தீர்க்காயசாக நோய் நொடி இல்லாமல் மீண்டும் மீண்டும் நல்ல ஆரோக்கியத்திலும் கடைசி வரலையும் காட் இஸ் கிரேட் நல்லபடியாக இருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. Hi sir and hi ma'am, good evening to you and I wish you your 25th wedding anniversary and I bless with lots of blessings to you. So all the best sir, to ma'am and sir. Thank you. Mr. Manimaran and Mrs. Preeti, from us, Relocation Department, we would like to wish you a wonderful 25th anniversary. May God bless you all and the family and continue to keep you all in prayers and may God bless you and your family. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன்
Praise the Lord, brother. Praise the Lord, sister. Happy wedding anniversary. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்களுடைய வாழ்க்கையில 25வது வெட்டிங் டே காண கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் மாத்திரமல்ல, குடும்பமாக உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இதுவரை காத்த தேவன் இனியும் உங்களை காத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, அருமை சகோதர சகோதரிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய 25வது வெட்டிங் டே காண நீர் பாராட்டின தயவுக்காய் நன்றி அப்பா. அற்புதத்தின் அதிசயத்திலும் நீர் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்து நடத்துங்க. உங்கள் நாம் மகிமைக்காக காத்துக்கொள்ளுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், பெருக பண்ணுங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். Wish you happy wedding day, Preeti. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அக்கா மாமா. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் பல வருஷம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ட் குழந்தைங்க அவங்க 2 பேரோட, நீங்கள் 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். Happy anniversary Anna and Rani. Congratulations on this beautiful 25 years of love. Even though many struggles came into your life, you both stood by each other. May your bond grow stronger with unconditional love and patience. May God bless you with good health, happiness and peace. I wish you to continue your life with love and laughter together for many more years.
துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். ஹாய் பிரீத்தி, ஹாப்பி ஆனிவர்சரி டேப்பா. உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் கப்பலாக நம்ம ஃபேமிலியில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். பிரீத்தி, எனக்கு அண்ணன் உன்னோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி டே செலிப்ரேட் பண்ணப்போ இருந்த அந்த சந்தோஷம், அவங்க முகத்தில் இருந்த சந்தோஷம் ஞாபகம் இருக்குது. நிச்சயம் அப்பாவோட பிளெஸிங் உனக்கு எப்பவும் இருக்கும். நிச்சயம் பெரிய அண்ணன் பார்த்தா ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. இந்த தருணங்கள்லாம் அவங்க இல்லைன்றது தான் ரொம்ப இதாக இருக்குது. எனிவேப்பா, நீங்கள் சந்தோஷமாக உங்கள் பிள்ளைங்களோட இருக்கிறது தான் அவங்களோட சந்தோஷம். வாழ்க வளமுடன்ப்பா. வணக்கம். வணக்கம். மணி, பிரீத்தி 2 பேரும் எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? உங்கள் இருவருக்கும் 25வது நாள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் வந்து ஆச்சி தாத்தா ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன்ப்பா. நல்லபடியாக உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக ஆசைப்படணும்னு ஆசை இருக்குது. நல்லபடியாக நிறைவேற்றி வைங்க. நீங்களும் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு நல்லபடியாக இருக்க சுமங்கல நல்லபடியாக வாழ கொடுக்கும். அவ்வளோதான், கடவுளை பார்த்திக்கிறேன். மணி, பிரீத்தி நேராக வர முடியல, சாரி. பார்ப்போம், நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதாச்சும் பண்ணுவோம். உங்கள் 2 பேருக்கும் இனிய 25வது நாள் திருமண வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த பூ ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு இப்போ யதார்த்தமாக. ஓகே, பை பை, see you. என்னோட அக்காவுக்கு இன்னைக்கு 25th வெட்டிங் ஆனிவர்சரியா, என்னோட அக்காவுக்கும் மாமாவுக்கும். ஸோ விஷ் பண்ணி வீடியோ கேட்டிருந்தாங்க. உன்னோட சேர்த்து விஷ் பண்ணி வீடியோ கொடுத்துடலாமா நம்ம? சரியா? அங்க பாருங்க வீடியோ பாருங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்றீங்களா? சொல்றீங்க அடிச்சிடலாம். அங்க பார்த்து சரிங்க அக்கா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. 25 வருஷம் உன்னைய கட்டிட்டு அந்த மனுஷன் பாவம் கஷ்டப்பட்டுருப்பாரு. பட் எனிவே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. எங்களால் வர முடியல துபாய்க்கு. நாங்கள் வந்து துபாய் வரப்போ நாங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரோம். ஓகேவா? ஓகே சொல்லிடுங்க. ஓகே அச்சா. பிரைஸ் அலாட் பிரதர். சகோதரி பிரீத்தி, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் 25வது ஆனிவர்சரியை கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு நாளை தந்திருக்கிறார். அந்த 25 ஆண்டு காலமும்
கர்த்தர் உங்கள் கூட இருந்து நல்ல பிள்ளைகளையும் நல்ல நட்புகளையும் நல்ல ரட்சிப்பையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களை மனதார நான் எனது சார்பாக என் குடும்பத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அருமையான தாசர் ஆண்டவரே, மணிமாறன் ஐயாவுக்காக அவருடைய துணைவியார் பிரத்திக்காக ஸ்தோத்திரம். இந்த 25 ஆண்டு காலம் அவருடைய குடும்ப வாழ்விலே கூட இருந்து எல்லா நன்மையும் செய்தபடினால் உனக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை, ஒரு வெள்ளி விழாவை காண கர்த்தர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் அவர் பிள்ளைகளையும் அவருடைய உடன்பிறப்புகள் எல்லாரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் கூட இருந்து நிறைவாய் நடத்துங்க. ஆண்டவர் அவர்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்கும் கரிசனைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. என் வீட்டார் போவென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டார் போவென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? There shall be showers of blessing, precious embroiderings of God. There shall be seasons refreshing, send them the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead.